இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்புச் செய்திகள். நிர்வாகத்தில் முக்கிய மாற்றம். தமிழக அரசு நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வலுவான அடித்தளத்தை அமைக்க மூத்த வல்லுநர்களை ஒருங்கிணைத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் காலத்தில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த காவல்துறை அதிகாரியை தமிழக அரசு தனது ஆலோசகராக நியமிக்க பரிசீலிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீட் தேர்வு குறித்த விவாதம். நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர் போராட்டங்களை முன்னிறுத்தி கருத்து மோதல்கள் எழுந்துள்ளன. தமிழக கட்சி நீட் தேர்வை எதிர்ப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தனது கட்சி அடையாளங்களை போராட்டங்களில் பயன்படுத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. அதே சமயம் இது தொடர்பாக அரசியல் களத்தில் மாற்று கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. நடிகர் தனுஷின் வேண்டுகோள். தனக்கு கிடைத்துள்ள தேசிய விருதுகள் குறித்து நடிகர் தனுஷ் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழனாக எனக்கு கிடைத்த இந்த அங்கீகாரத்தை தட்டிவிடாதீர்கள், தட்டி கொடுங்கள் என்று அவர் ரசிகர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் ரசிகர்களின் விமர்சனங்களை எப்போதும் மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மக்களுக்கு ஒரு செய்தி. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்த 4 மணி நேரத்துக்குள்ளேயே விநியோகம் செய்யும் புதிய சேவை தொடங்கியுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ராகுல் காந்தியின் வருகை. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ளார். தற்போதைய அரசியல் சூழலில் இந்த வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதுச்சேரி அரசியல் களம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் மகள் காந்திமதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இது வட மாவட்ட அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சோகத்தில் முடிந்த ரீல்ஸ். எண்ணூர் கடற்கரையில் கல்லூரி மாணவ மாணவி ரீல்ஸ் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ராட்சச அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீர்நிலைகளில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இச்சம்பவம் உணர்த்துகிறது. காவிரி விவகாரம் புதிய நகர்வு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பயணம் குறித்த பல்வேறு தரப்பு கருத்துக்களை செங்கோட்டையன் உள்ளிட்ட தலைவர்கள் விளக்கியுள்ளனர். கோவையில் கைது. சாமியார் வேடமணிந்து தொழிலதிபர்களிடம் வீடுகளை நோட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்டு வந்த ராஜஸ்தான் கும்பலை சேர்ந்த இருவரை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கோவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மத்திய அரசியல் தாக்கம். மத்திய அமைச்சரவையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தமிழ்நாட்டின் கல்வித்துறை நிதி ஒதுக்கீட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் தீவிர விவாதம் நடைபெற்று வருகிறது. அதிமுக உள் விவகாரம். அதிமுகவின் தேர்தல் களப்பணிகள் மற்றும் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ அர்ஜுன் சில அதிருப்தி கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இது கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக முதல் பட்ஜெட். தமிழக வெற்றிக்கழக அரசு தனது முதல் பட்ஜெட்டை வரும் வாரம் தாக்கல் செய்துள்ளது. கவர்ச்சி அறிவிப்புகளை தவிர்த்து நீண்டகால வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உள்ளது. டாஸ்மாக் பார் டெண்டர் புதிய விதிமுறைகள். தமிழகத்தில் டாஸ்மாக் சில்லறை விற்பனை மற்றும் பார் செயல்பாடுகளில் அரசு முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. குறிப்பாக பார்களுக்கான குறைந்தபட்ச இடவசதி 15 சதுர மீட்டரிலிருந்து 20 சதுர மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. மதுக்கடையை ஒட்டி 100 மீட்டர் எல்லைக்குள் பார் அமைக்க அனுமதிக்கும் வகையில் விதிமுறைகள் மாற்றப்பட்டுள்ளன. நீட் தேர்வு ரத்து கோரி போராட்டம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட இளைஞர்கள் முயற்சித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக அந்த இளைஞர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். காவிரி விவகாரத்தில் அரசு விளக்கம். காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் அரசு முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என
முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்துள்ளார். உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்புகளை முழுமையாக செயல்படுத்த தொடர்ந்து நடத்தி வரும் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். சிங்கப்பெண் படை அதிரடி நடவடிக்கை. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாக மேற்கொண்ட சோதனைகளில் நல்ல பலன் கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை எச்சரிக்கை. தமிழகத்தில் சில நாட்களாக பெய்து வந்த மழை தற்போது குறைய வாய்ப்புள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுகிறார்கள். மகளிர் உரிமை தொகை புதிய அறிவிப்புகள். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 பெறுவது தொடர்பாக சில புதிய நடைமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்கள் மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்து விரைவில் தெளிவான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ திட்டங்கள் மத்திய அரசின் நிலைப்பாடு. கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு மீண்டும் நிராகரித்துள்ளது. இந்த திட்டம் தொடர்பாக மத்திய அரசு தெரிவித்துள்ள காரணங்கள் தற்போது விவாத பொருளாகியுள்ளது. நீட் போராட்டத்தில் எழுந்த சர்ச்சை. நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற நடிகை சனம் ஷெட்டி போராட்டத்தின் போக்கு குறித்து தனது சந்தேகங்களை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக போராட்டத்தில் காணப்பட்ட சில பாதகைகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து அவர் தனது அதிருப்தியை பதிவு செய்துள்ளார். பொது இடங்களில் போதைப்பொருள் தடுப்பு. சென்னை திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுக வளாகத்தில் இளைஞர்கள் கஞ்சா பயன்படுத்தும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து பொது இடங்களில் இத்தகைய செயல்களை தடுக்க காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகிஸ்தானில் உச்சக்கட்ட விலை உயர்வு. பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டுள்ளது. தக்காளி, வெங்காயம், பால் உள்ளிட்ட பொருட்களின் விலை மிக அதிக அளவில் உயர்ந்துள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தேர்வு சீர்திருத்தத்திற்கு உயர்மட்ட குழு. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான புகார்களை தொடர்ந்து தேர்வு முறைகளை சீரமைக்க இன்ஃபோசிஸ் இணை தலைவர் நந்தன் நீலேகனி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டில் வெள்ளிப்பதக்கம். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் 60 கிலோ எடைப்பிரிவில் ரிஷிகாந்த் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். விளையாட்டு மேம்பாட்டிற்கு அழைப்பு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக அரசு அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்து STAD சார்பில் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில அளவிலான சதுரங்க போட்டி. கடலூரில் நடைபெற்ற 76வது தமிழ்நாடு மாநில சதுரங்க போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இதில் அமைச்சர் ராஜ்குமார் கலந்து கொண்டு சிறுமியுடன் சதுரங்கம் விளையாடி போட்டியாளர்களை ஊக்கப்படுத்தினார். தூத்துக்குடியில் படகு தீ விபத்து. தூத்துக்குடி தருவைகுளம் மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட எதிர்பாராத தீ விபத்தில் அவர்களது படகு எரிந்து சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டாலும் படகு முழுமையாக எரிந்து சாம்பலான சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் பார் டெண்டர் புதிய விதிமுறைகள் அமல். தமிழகத்தில் டாஸ்மாக் பார்களை நிர்வகிப்பதற்காக விதிமுறைகளில் அரசு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இதன்படி பார்களுக்கான குறைந்தபட்ச பரப்பளவு 15 சதுர மீட்டரிலிருந்து 20 சதுர மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மதுக்கடையை ஒட்டி 100 மீட்டர் எல்லைக்குள் பார் அமைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையில் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இனி அனைவரும் டெண்டரில் பங்கேற்கும் வகையில் விதிகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓசூர் பெங்களூர் இடையிலான பேருந்து சேவை தொடக்கம்.
கர்நாடகம் மற்றும் தமிழகம் இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பான சிக்கல்களால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவை தற்போது மீண்டும் சீராக தொடங்கியுள்ளது. இரு மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் பயணிகள் நிம்மதியடைந்துள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கரூர் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனைகளில் கணக்கில் காட்டப்படாத சுமார் 57,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையும் ஊழலற்ற நிர்வாகத்தையும் உறுதி செய்ய இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்கின்றன. மருத்துவ படிப்புகளுக்கான கால அவகாசம் நீடிப்பு. நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து இளங்கலை மருத்துவ படிப்புகளான MBBS மற்றும் PDS படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை மருத்துவ கல்வி வாரியம் நீட்டித்துள்ளது. இதனால் தகுதியுள்ள மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள். 16 வயதுக்குட்பட்டோருக்கு கட்டுப்பாடுகள். குழந்தைகளின் மனநலம் மற்றும் உடல்நலனை பாதுகாக்கும் நோக்கில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டிற்கு தடை விதிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் முன்னுதாரணத்தை பின்பற்றி இந்தியாவிலும் இத்தகைய சட்டத்தை கொண்டுவர வேண்டுமென்ற கோரிக்கை பொதுவெளியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஆடி பெருவிழா உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. சேலம் மாநகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவிலின் 22 நாள் ஆடிப்பெரு விழாவை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணை மற்றும் அரசியல் சூழல். தமிழக அரசியல் சூழலில் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ விசாரணை நடைமுறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சில குறிப்பிட்ட வழக்குகள் தொடர்பாக தொடர்புடைய நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அரசியல் களத்தில் பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.